காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த வாரம் 27 அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது. அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இதில் எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்கள் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அதுவல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டரில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடித்து அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம். நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி 75 வருஷமாக இருக்கிற 60 வருஷமாக இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது. நாங்கள் ஒரு மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தால் நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் 27 அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது. உண்மையை பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் மீறி சோசியல் மீடியாவில் பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது. கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்புறம் தலைவர் அவர்கள் இரங்கல் கொடுத்து அவங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது, எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது, அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். அதுக்கான பதிவை நான் பண்ணுறேன். ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இதில் எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரன்னு சொல்லாமல் அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2, உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க.
அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸில் ப்ரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல், எஸ்ஓபி பற்றி கேஸ் ஃபைல் இருக்கும்போது ப்ரேயர் சம்பந்தமே இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி, அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படைத்தன்மையாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனால் அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி, அதில் தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാஸ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த திமுக அரசு, திமுக கட்சியை யூஸ் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்கள் தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேற்று கூட எங்கள் மாவட்ட செயலர் அரெஸ்ட்டு, 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவோடு தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலில் இம்மீடியட்டாக டெல்லிக்கு கிளம்பணும், 1ஆம் தேதி கிளம்பணும். இங்கே உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்ரமணியன் சாராக இருக்கட்டும், ஹரிமா சாராக இருக்கட்டும், எல்லாரும், அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன், எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை செய்ய முற்பட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸுக்கிட்டையும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு